ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபி ப்ரோவோட பிவிபின்லாம் ஜாயின் பண்ணியிருந்தோம். இல்லை வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 யூடியூபர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் நிறையவே சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிவிபி டோர்னமெண்ட்டை நம்ம வின் பண்ணமா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னை விட மொரட்டு பிளேயர்லாம் இருக்காங்கடா. ஸோ நான் பெரிய ப்ரோ பிளேயர்லாம் இல்லை கைஸ், என்னை விட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இல்லை ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அதில் பிவிபி வராதவங்களும் இருக்காங்க இல்லையா, அவங்களும் சூப்பராக ஆடுவாங்க. அதுதான் அந்த பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், அவங்க வந்து பிவிபியை தவிர எல்லாத்துலேயும் சூப்பராக ஆடுவாங்க. ஆமாம். ஸோ இதில் வந்து மெயினாக பிவிபி கிடையாது, சர்வைவல் அதெல்லாம் இருக்கு நிறையா. ஸோ அதுவும் பார்க்கணும், நம்ம சர்வைவல்லாம் பார்க்கணும். இப்போ வந்து மெயினாக வந்து செத்துறக்கூடாது. அதுவும் மாவு கிட்ட செத்தா நமக்கு தான் அசிங்க. ஸ்டார்டிங்கே அதுவும் யாரா அவங்க? அதான் எனக்கு தெரிஞ்சு இவங்க நம்மள ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க நினைக்கிறேன்டா. கண்டிப்பா இவங்க அதாவது நீங்க வந்து நினைக்கலாம் சிபிஎன் கூட இருக்காரு, இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் 2 பேரும் தப்பிச்சிருவாங்க அப்படின்னு. அதுதான் எங்களுக்கு அந்த மரியாதை கிடையாது. அதேதான் எங்களுக்கு அங்கேயே வாய்ப்பே கிடையாது. இதான் சான்ஸ் சொல்லி கொண்டாலும் கொண்டுருவாங்க. நான் கொஞ்சம் உஷாரா இருக்கும். அதான் மெயின். அதான் அந்த பயம் தான் கொஞ்சம். பாத்தீங்களா, எஸ்டிடி பையன் வெரி குட் கோவத்துல இருக்கான், செம கோவத்துல இருக்கான். நைட் 3 மணிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கலாச்சிருக்கேன். அதெல்லாம் பழி வாங்குவோம். அவ்வளவுதான் இன்னைக்கு சவுலிதான் அங்கு முடிஞ்சு. இன்னைக்கு உனக்குதான் இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே. நான் தனியா எப்படி ஆரம்பிக்கன்னு தெரியல, அதனால கூட ராடி எடுத்துட்டு வந்துட்டேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் வணக்கம் கைஸ். இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க டீம் அப் பண்றோம் அப்படின்னு நினைச்சக்கூடாது. ஆமா, நான் நேர்ல பார்த்தா ராடி ஓட விட்டுவேன். என்ன வெட்டாம இருந்தா சரி, அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் நாங்க வந்து டீம் அப் பண்ண போறது கிடையாது கைஸ். ஆமா, டீம் அப் பண்றது தப்புன்ட்டாங்க. சோ நோ டீம் அப். நாங்க 2 பேரும் இப்ப ஜாலியா பேசுறோம், கேம் குள்ள போறோம்னு எதிரியா மாறலாம். நீ யாரா? ஏய் அங்கிட்ட இருந்த சிபிஎன் அங்கிட்டு போய் சண்டை போடுங்கடா. அதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஐயோ ராடி, அவர் 2 அயன் இருந்தா கூடியா? என்ன அயன் கேக்குறாங்க, ஒன்னு தூக்கி வெதர் பாக்ஸ்ல போடுங்க. இதுதான் நடக்கும் கைஸ். இந்த ஈவென்ட் கொஞ்சம் ஃபன்னா இருக்க போது, அதே டைம் கொஞ்சம் காம்படிஷனா இருக்க போது நம்ம பாக்குறோம். ஆமா ஓகே கைஸ், கேம் குள்ள போய் பார்க்கறேன். அவ்வளவுதான், நானும் கேம் குள்ள போறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பாய். இப்போ கைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் வந்து ஈவெண்ட் குள்ள வந்துட்டோம். அவங்களுக்கு கால் போகிற மாதிரி பாருங்க, வாத்தியார் அது மாதிரி ஒருத்தருக்கு டக் தமிழ் அந்த சைடு இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க பாருங்க. கைப்புள்ள கேமிங் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராடி இருந்தாப்புல தான் எப்படி நிற்கிறாரு பாருங்க கைஸ். இந்த மாதிரி ஒருத்தவங்களும் அங்கங்கே நின்றுட்டு இருக்காங்க அவங்களோட ஐலண்டில். ஸோ இதான் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நான் ரொம்ப ஈகராக இருக்கேன், ஏன்னா வந்து செம்ம டஃப் காம்படிஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஒருத்தர் பிவிபியில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லூட்டு சீக்கிரம் கலெக்ட் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ நான் எதாவது ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சாகிறது ஸ்பெஷலிஸ்ட்டு. இப்போ அதான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா டேடி ஒருத்தர் நினச்சா நினைச்சு பயமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் பல வன்மத்தோடு சுற்றிட்டு இருக்காப்புல அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அதே மாதிரி இல்லை நோ டீம் அப்புன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ பார்ப்போம் கைஸ், இப்போ இங்கே நடக்கிற ஃபன்ஸுங்க கூத்துலாம் பார்ப்போம். மேல பாருங்க சேனல் நேம் இருக்கும். யாரும் கோச்சுக்காதீங்க, உங்களோட சேனல் கலர் உங்க பின்னாடி இல்ல அப்படின்னு. ஏன்னா மைன்கிராஃப்ட்ல அவ்வளவுதான் கலர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிருக்கோம். ஆனா எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்திருக்குண்ணா. தேங்க்ஸ்ண்ணே. எனக்கு வந்து உனக்கு தான் கருப்பு கலர் வச்சேன் யாராடி. உனக்கு கலர் அவட்ட இருக்கு. ஆமா போ சாகு. தெரியுதா? டேய் நாம்பி அங்க மட்டும் வைக்கலாம்னு மதன் ப்ரோ வந்தாரு. மதன் ப்ரோக்கு ஸ்கின் செட் பண்ணி விடுயா. அதோ செட் பண்ணி விடுறோம் ப்ரோ. அதாவது மதன் ப்ரோக்கு எங்க போறது? வாத்தியார் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாத்து. ஆனா ஏஆர் தமிழ் வந்திருக்கார் விசிடி. எனக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு பாருங்க, இந்த மரம் சேவ் பண்ணி கண்டிங்க. ரைட் மேட்டிக் இல்ல சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்லு, இல்லன்னு சொல்லு. அதே என்ன வாங்கி தர சொல்றேன். ராடி நம்மள கிறிஸ்டங்கயா. ஆமாண்டா, எங்க அக்கா கிறிஸ்டாங்க எல்லாம் ஒரு மூலையில இருக்கும். ஓ மை காட். ஆமா, எல்லாரும் ஒரு இடத்துல இருக்காங்க. ஃபியூச்சர் கொலாப் பி லைக். அது பெங்குயின், அது வாத்து. யார் பெண்குயின்? யாருமே பெண்குயின் இல்லையே. யாரு வாத்தியார். டேய் பக்கத்துல பெண்குயின் தாக்காது. அவர் பெண்குயின் இல்ல, அது பெங்குயின் வைட் போட்டுருக்காது. गाइस நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வெல்கம். நம்ம டோர்னமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ இதோட சர்வர் ரூல்ஸ் புக் எல்லாரும் படிச்சீங்கல்ல, என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு? எஸ் ப்ரோ, எல்லாருக்கும் கிளியர் தானே? ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, அது வந்து நம்ம ஆஃப்லைன் செக்ஷன்ல கூட பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ Okay, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். Okay. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாவுமே பிவிபி ஆன் பண்ண போறது இல்ல. எதனால அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து லேட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ அது இல்லாமல் நிறைய பேர் சாப்பிட போறீங்க. ஸோ எல்லாருமே நான் இன்னைக்கு மட்டும் ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணனால இன்னைக்கு பிவிபி ஃபுல்லாவுமே இருக்காது. ஓகேவா? சர்வர் வந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். சாரி 11:15 வரைக்கும் சர்வர் ஆன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைம்ல நீங்க சாப்பிட்டு வந்துட்டு எப்படி வேணா விளையாடிக்கலாம். ஸோ நான் உங்களை எந்த டிஸ்டர்புமே பண்ண மாட்டேன். பட் எனக்கு வந்துட்டு 10 to 11 எல்லாருமே வந்து சர்வரில் அவைலபிளாக இருக்கிற டைம் வேணும். ஸோ அந்த டைமில் நான் ஒரு டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவேன். ஸோ அதில் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறமா டெடிகேஷன் அந்த 2 விஷயத்துலையுமே நாங்கள் இன்க்ளூட் பண்ணுவோம். ஏன்னா கடைசியாக என் கூட வரப்போகிற அந்த 2வது 100 days பிளேயரை நாங்கள் இதை வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இதுவும் அதில் இன்க்ளூட் ஆகும். 3வது விஷயம், நம்ம சொன்ன மாதிரியே உங்களோட ப்ரமோஷன் வந்து பண்ணிடுவோம். 2வது அந்த 100 daysக்கு என் கூட கூட்டு போவேன். 3வது இன்னொரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டும் இருக்குது. ஸோ அது வந்து ஃபைனலாக யார் வின்னர் ஆகுறீங்களோ ஸோ அவங்களுக்கு நாங்கள் ரிவீல் பண்ணுவோம். ஸோ அதை வந்து சீஃப் கெஸ்ட் தான் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். Right. ஓகேவா? இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாருக்குமே புரிஞ்சல? ஐயோ 2 பேரும் ஒரு இடத்துல இல்லைங்க. ஐயோ தற்கூல் பாய்ஸ். ஒருத்தன் உட்கார்ந்து வாத்து மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்போதான் இருந்து. ஓகேவா? Right. ஏன் வேற வேற ஐயா சாரியா நீங்க இருக்கிறத மறந்துட்டேன். இப்போ யாராவது பிவிபியில் வந்து இன்வால்வ் ஆகுறீங்க 2 பிளேயர் அப்படின்னா, யாராவது ஒரு பிளேயர் வந்து சாகர நேரமையில லாக் அவுட் பண்ணீங்க அப்படின்னா சடன்லி சர்வரே உங்களை கில் பண்ணிடும். ஓகேவா? பிவிபியில் இருக்கும்போது எக்காரணத்தை கொண்டு லாக் அவுட் பண்ணிடாதீங்க. லாக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் கில் தான். அது வந்து நான் டெத் கவுண்ட்ல தான் எடுத்துக்குவேன். ஏன்னா நீங்கள் சாகர நிலைமையிலிருந்து வெளியே போயிருக்கீங்க. ஓகேவா ஓகே ப்ரோ? இல்லை ப்ரோ, இது வந்து பேர் காம்பேட் லாகிங்னு சொல்லுவாங்களாமா ப்ரோ? ஓகேவா? இப்போ நானும் எஸ்ஜடி ஃபைட் பண்ணுறப்ப எஸ்ஜடி என்னை கில் பண்ணுறான்னு வைங்க. லாஸ்ட் 1 வாட் இருக்கும்போது நான் லாக் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆக்சுவலி அந்த சண்டையில் ஜெயிச்சது எஸ்ஜடி தான். லாஸ்ட் 1 நாட் கிடையாது ஆக்சுவலா. அது வந்து உள்ள போயிட்டு லாக் அவுட் பண்ணாலே இதுதான். ஆமா, பிவிபி போயிட்டு லாக் அவுட் பண்ணாலே நீங்க வந்து டெத்ல வந்துருவீங்க. ஓகேவா? இந்த வேர்ல்டு பார்டர் வந்து 5000 தான். அதை தாண்டி உங்களால போக முடியாது. நான் சொன்ன அந்த 10 to 11 மட்டும் அவைலபிளா இருந்துக்கோங்க. ஸோ மற்றபடி எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது உங்களோட சர்வைவல் தான், ஹார்ட் கோரு. ஸோ பார்த்து விளையாடிக்கோங்க. இன்னைக்கு நீங்கள் யாருமே டெட் ஆகக்கூடாது அப்படிங்கறக்காக தான் நான் பிவிபி ஆஃப் பண்ணியிருக்கேன். இஃப் இன் கேஸ் நீங்கள் கேவில் போய் டெட் ஆனாலோ அப்படி இல்லைன்னா லாவாவில் விழுந்து டெட் ஆனாலோ அது டெத் கவுண்ட்ல தான் வரும். ஸோ கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் திருப்பி ஸ்பான் ஏரியாவில் ஸ்பான் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து டேரெக்டாக ஜம்ப் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொல்கிற வரைக்கும் ஜம்ப் பண்ணாதீங்க. ஓகேவா? நான் எல்லாத்தையும் டிபி பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் இப்போ ஓடி வந்து இந்த இடத்துல இருந்து ஜம்ப் அடிக்கலாம் ப்ரோ. வேர்ல்டுக்கு வாங்க. குதிங்க குதிங்க. ஓகே இல்ல இப்ப கீழ இருந்து டவுன் அடிச்சு. அதான் गाइस, டோர்னமெண்ட் ஆஃபீஷியலி ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்க எல்லாரும் உங்களோட சர்வைவல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்க டிஸ்கார்ட்ல இருந்து லீவ் ஆயிக்கலாம். ஓகே. இப்போ வயசு பார்த்தீங்கன்னா இப்போ சர்வர் வந்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து எடுக்க வந்துட்டோம். பட் நிறைய பேர் வந்துட்டு போட்டாங்க. யோ ப்ரோ வந்தால் தான் வரையும் ஒரு உண்டு. ஆஹா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களே. நான் இது முடிஞ்ச வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டாக வில்லேஜ் லூட் பண்ணலாம் தான் இருக்கேன். ஏன்னா எல்லாரும் இப்போ வில்லேஜ் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கும் அங்கே ஃபுட்டு சோர்ஸ் வந்து எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். ஆஹா இங்கே வந்து ஃபுட் சோர்ஸ்க்கான இது எங்கே இருக்குன்னு தெரியலையே. ரைஸ் எல்லாம் இப்போ ஸ்டோரேஜே எடுத்துட்டாங்க. நம்ம இப்போ தான் வந்து கிராஃப்டே பண்ணுறோம். ஆஹா நமக்கு வந்து இது ஒரு அயன் சான்ஸ் இருக்குது. ஓ ஃபக் நோ. இது நம்மளால இது கூட எடுக்க முடியல. ஒரு ஷிட் நோ. நம்ம வந்து கொஞ்சம் எல்லாத்தோட கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த இப்பே தெரியுது. நான் ஃபுட் சோர்ஸ் வந்து கிடைக்குன்னு பார்த்தேன். பட் இங்கே இந்த ஹேபேவே காணோம். எல்லாருக்கும் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணணும். சீரியஸாக போகணும் கொஞ்சம் எதிர்பார்க்கல. இத்தனை பேர் சர்வர் இருக்காங்க. எனக்கு இதுக்கு ஒருத்தர் கூட கண்ணில் பட்டுட்டாரு. வணக்கத்தில் இப்போ நைட் டைம் ஆக நம்மளுக்கு தான் கொஞ்சம் டேஞ்சரஸ். பட் நான் எதுவும் அடிக்க முடியாத நம்ம ஓட தான் முடியும்னு நினைக்கிறேன். இந்த கேவுக்கு இங்கே போகணும். ஆஹா காமாக வேலை செய்யலை. இங்கே யாரோ ஒருத்தர் போகிறோம். நம்ம அவர்கிட்ட போகணும். நம்ம வந்து இப்படி போயிடுவோம். இப்போ நம்ம வாய்ஸ் சேட்டை கொஞ்சம் என்னென்னு பார்க்கணும். பட் நம்மளுக்கு பார்க்குற வரைக்கும் டைம் இல்லை. ஏன்னா எல்லாரும் இப்போ நம்ம ஒரு ஐநார்மர் எடுத்துட்டாச்சு. அது என்னென்னு பார்க்கணும். உங்கள்கிட்ட யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி நம்புறேன் நான். யோ ராடி வணக்கம்யா. நான் எந்த பக்கம் வயசு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லா எந்த அனிமல்ஸும் ஃபார்ம் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. நம்ம ஸ்டார்டிங் பார்த்த மாதிரி நாம தான் ஃபர்ஸ்ட் ஐநாளுக்கு குறி வச்சோம். அது சரி இது அடிக்க முடியாது. நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நான் பாட்டுக்கு வந்துட்டேன். ஆஹா ஃபர்ஸ்ட் டெத்து.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் துரத்திட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு படி நாமளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இந்த விஞ்சு மாப்பு தெரிய வாங்குறது. பட் அப்படி இருக்கக்கூடாது. தற்கூரித்தனமான எந்த வேலையும் நான் பண்ணக்கூடாது இப்போதைக்கு. பட் ஸ்டில் நான் வந்து இப்போ ஒரு நாள் சேஃபான எடுத்துட்டு போகணும். ஓ மை காட். எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சுத்தமாக. ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டு சமைக்கலான்னு பார்க்குறேன். 3 சிக்கனை மட்டும் இப்போதைக்கு குக் பண்ணுவோம். இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் அயனே எடுத்துட்டாங்க. நம்ம ஒன்றும் அயன் கூட எடுக்காம இருக்கோம். ஏன்னா நம்ம கொஞ்சம் தள்ளி போயிடலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் இது ஒரு சுச்சுவேஷனில் நம்ம யாராவது மீட் பண்ணுற மாதிரி வரும். நான் அப்போ சண்டை போடுற அளவுக்குலாம் நம்ம கிட்ட தெரியல. எனக்கு தெரிஞ்சு நம்ம கேவ்லேயே தங்குறது பெஸ்ட்டு. எல்லாம் கொஞ்சம் வேகமாக தான் போகிறாங்களோ. மற்றோட கொஞ்சம் வேகமாக தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இந்த கோலை தவிர எந்த கட்டுறையும் கிடைக்க மாட்டேங்குது. வை No 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 oh no no bro no bro no bro calm chill bro. இப்படி அடிவாங்கலாம் ரொம்ப மோசம் எனக்கு. why hey oh oh no 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 என்னாச்சு இப்போதைக்கு கொஞ்சம் சேஃபா இருக்கும் நம்புறேன். ஆஹா நம்மளுக்கு மட்டும் எங்க இருந்தா இந்த பிரச்சனை வருதுன்னு தெரியல. நைட் டைம் உள்ள கேவுக்குள்ளே போகவே கொஞ்சம் அள்ளு கொடுக்குது. எனக்கு வெளியவே ஏதாவது ஒரு இது கிடச்சா நல்லாயிருக்கும். போட்டை வேறு தண்ணியில் அங்கே மாட்டிக்கிச்சு. போனால் கன்ஃபார்ம் செத்துருவோம். தேவையில்லாத இருக்குது. நம்ம இப்படி விட்டு கிளம்பி எனக்கு ஒரு நல்ல ஒரு அயன் கிடச்சா ஒரு ஷீல்டு மட்டும் எனக்கு கிடச்சா போதும். நான் ஸ்ட்ரைட்டாக கவலைப்படாமல் கேக்குள்ளே இறங்கிடுவேன். ஏன்னா பலார்பலான்னு நினைக்கிறானுங்க ஸ்கெல்டன்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த ஸ்கெல்டன் கையளவு சாக போகிறோன்னு நினைக்கிறேன். டே 1 நான் வந்துட்டு ஒன்று இருக்கேன். ஏய் ஓன் வில்லேஜ் சூப்பர் நைஸே. நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னடா அங்கே இருக்க வில்லேஜ் தான் எல்லாரும் ரைடு பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது, சாயங்காலம் கூட கொடுத்து வைக்கலையேன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அவளுக்கு வந்து ஆண்டவராக பார்த்து ஒன்று கொடுத்துருக்கா. போயிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இந்த இடத்துல யாரும் இல்லாமல் இருந்தால் சரி. ஐயோ இவன் இருக்கானே கிரீப்பர். அவட ஸ்பீட் எஸ் ஃபுட் சோர்ஸ் கிடச்சிடுச்சு. நான் இதுக்காக ரொம்ப அவளை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் இந்த வில்லேஜில் எதுன்னு விட்டு வைப்பார். நம்ம பொறுமையாக பண்ணாலும் டீசெண்டாக பண்ணிவிட்டு சேஃபாக பண்ணுவோம். பெட்டு வந்து எனக்கு எடுத்துக்கணுமான்னு தெரில. பட் ஸ்டில் எடுத்து தொடடா என்ன பாடா. ஓகே நம்மளுக்கு இப்போ தேவையானது எல்லாமே கிடச்சிருச்சு. எஸ் ஒரே ஒரு ஸ்டீல்டு மட்டும் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஓகே நம்மகிட்ட ஃபுட் சோர்ஸ் பக்கா கைஸ். எஸ் இதுதான் நான் எதிர்பார்த்தேன். நைஸ். இதுக்கு 4 பிரெட் மட்டும் முன்னாடி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு ஸ்டாக் ஆகிட்டோம். ஓரளவுக்குன்னா அவங்களாம் 5000 எடுத்துட்டாங்க. நம்ம இப்போ தான் வந்து இது பண்ணியிருக்கோம். பட் நம்ம ஒரு கேவ் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அசால்ட்டாக உள்ளவங்கலாம். எனக்கு தெரிஞ்சு காலை டைமில் கேவ் இறங்குறது தான் ரொம்ப பெட்ரு. நம்மளுக்கு ஒரு கேவ் கிடச்சிருச்சு. வில்லேஜ் பக்கத்தில் கிடச்சிருக்கு. இது வந்து ஸ்பான்லேருந்து ரொம்ப தூரமும் கிடையாது, கொஞ்சம் பக்கத்தில் தான். ஸோ மேபி இந்த இடத்துல நிறைய பேர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போகணும். பட் க்ரீப்பர் பையன் இருக்கால இவனையும் பார்க்கணும். நம்ம எப்படி பண்ணக்கூடாது, இறங்கி தான் பார்ப்போங்க. நைஸ். ஆஹா இப்படி இது உடையுது, நல்லதுக்கு இல்லையே. ஓகே 2 ஸ்கெல்டன்ஸ் எடுத்துருவாங்க. ஐ மீன் ஒரு ஸ்கெல்டன்ஸ் எடுத்துருவாங்க. இது எப்படி அடிக்கிறது, என்ன பண்றதுனே தெரியல. A few moments later.
வெயிட் நான் சண்டைக்கு வரல நோ ப்ரோ இட்ஸ் வெரி பேட், ரொம்ப பேட். இந்த சைடை சாஃப்ட் பண்ணிட்டு நம்ம காமா ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்படி ஓப்பனில் பண்ணுறது தெரியல. ஓகே ஃபைன். என்னால் இப்போ நிறைய பார்க்க முடியுது. கைஸ் கேக்குள்ள மட்டும் நான் வந்து சைடை சாஃப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கும் அதான் சேஃப்டி. இந்த கருவேப்பிலை என்ன பண்ணுறது தெரியலையே. வர விட்டா தான் பண்ணுவோம். சூப்பர்ரா. Oh no! Oh no! Shit. Oh boy! 3 நாள் நடக்கல இவ்வளவு பாடுபட்டேன் நான். இது கொண்டு வரது. ஓட்டுட்டான். குத்தி விட்ட தம்பி சண்டை வரல போட்டுருப்பா. பாய்சன் போட்டுதானா தம்பி நோ ரெட் ஸ்டோன் நீயே வச்சுக்கோடா. வரும் பிடிச்சேன் ஏதாவது போஷன் கீஷன் கொடுப்பான்னு பார்த்தா உங்ககிட்ட மொத்தமாக இப்போ 14,000 இருக்கு. இதை வச்சு நம்மள இப்போதைக்கு இங்கே எவ்வளோ செய்ய முடியுமோ அதை செஞ்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு அதான் பெஸ்ட்டுன்னு தோணுது. ஆஹா ஐயோ ஒரு கோல் வேஸ்ட் ஆச்சே. முன்னாடி இருந்து ஸ்னீக் பண்ணி அடிக்கிறீங்களோ? வா உங்கள்கிட்ட இது வச்சுடியாங்க. அயன் ட்ராப் பண்ணுறான். நைஸ். மெஷினில் இருக்கு கூட. கைஸ் பரவாயில்ல கைஸ், நான் கூட நல்லா ஸ்பீட் ரன் பண்ணுறோம். ஆனால் எனக்கே தெரியல. பட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் ஜாயின் பண்ணிட்டு பண்ணுறோம். கீழே எவ்வளோ நாளைக்கு இருக்கோமோ அவ்வளோ நாள் வரைக்கும் நமக்கு உயிருக்கு கொஞ்சம் உத்தரவாதம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் நமக்கு நோ ப்ரோ உங்கள்கிட்ட ஒன்று 2 ஆர்ட் தாங்க கைஸ் இருக்குது. பட் எனக்கு தெரியும் இது எப்படி முடிய போகுதுன்னு. அண்ணே வணக்கண்ணே. அதாவது ஃபர்ஸ்ட் டெத் இவ்வளவு கேவலமா சாவான்னு நினைக்கல. ஹார்ட்கோர் வேர்ல்டு இருக்கலே ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டோம். இல்ல நான் வந்து என்னோட வீடியோ பாத்தீங்கன்னா அதுல எப்படி டெத்தான இருக்கும் அது. சரி ஓகே, அது நாங்க பாத்துக்கிறோம். இது உங்க ஆப்பனன்ஸ் அதாவது உங்க காம்படிட்டர்ஸ் எல்லாம் நிறைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. சிலர் டைமண்ட் எல்லாம் எடுத்துட்டாங்க. பட் நீங்க திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏயா செத்த நான் ஆக்சுவலா பார்த்தா இது போற வழியில டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ரொம்ப கேவலமா நினைக்கிறேன் அது ஒரு விஷயம். பட் ஏதோ சுத்து போட்டு கேக்குறீங்க எல்லாம் ரோடு கட்டி. ஆமாயா, நாங்க உனக்கு என்ன டாஸ்க் கொடுக்கறது நாங்க யோசிக்கல. ஓகே யாரும் சாக மாட்டாங்கன்னு யோசிச்சோம். ஆக்சுவலா சாக மாட்டேன்னு தான் யோசிச்சோம். நான் செத்துட்டேன். சரி ஓகே, உனக்கு வந்து நாங்க செகண்ட் சான்ஸ் வந்து தரோம். சரியா? செகண்ட் லைஃப் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாடு. அசால்ட்டா விளையாடுறாத. உங்ககிட்ட இருந்த ஸ்டஃப் எல்லாமே இருக்கா இல்ல போயிருச்சா? அதான் போயிடுச்சு. எப்படி போயிருச்சா? போயிடுச்சு. நகையில ஒண்ணுமே இல்ல ப்ரோ. தெரியாம அந்த வேர்ல்ட்ல இருந்து கீப் இன்வென்டரி ட்ரூன்னு போட்டேன் ப்ரோ. அண்ணா இவரை கொன்றுங்கண்ணே. ஸோ உன்னோட டாஸ்க் என்னன்னா எம்கே தமிழன் ஒருத்தர் இருக்கார்ல, என்கே தமிழன். ஆமா, அவரை நீ கில் பண்ணணும். கில் பண்ணுமாண்ணே? இப்பதானே பிவிபி இல்லைன்னு சொன்னீங்க. நாளைக்கா? உனக்கு என்கே தமிழனை கில் பண்ணணும். அது வந்து அட்லீஸ்ட் நீ ட்ரையாவது பண்ணணும். நீ ட்ரை பண்ணி செத்தா கூட ஓகேவா? உனக்கு தேர்ட் லைஃப் இருக்கும். நீ ட்ரையே பண்ணல அப்படியே உட்காந்து விளையாடிட்டு இருந்த லாஸ்ட் நாள் அப்படின்னா அந்த தேர்ட் லைஃப் தரவே மாட்டேன். பட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப
அந்த இவரு என்கே எங்கேயோ- தமிழன் அவர் எங்க கண்டுபிடிக்கிறது எனக்கு எப்படி தெரியும் அவர் எங்க இருக்காரு? அந்த க்ளூ எல்லாமே நாளைக்கு நான் உனக்கு கொடுப்பேன். டோன்ட் ஈவில் காட் இன்கே. ஈவில் கைட் யூ. டோன்ட் வரி. ஈவில் கார்டு என்கே தான் என்கே தமிழனா? ஈவில் காட் NK தமிழன். தான் எம்கே தமிழன். பட் ஆனா அவரோட பர்டிகுலரான லொகேஷன் நாங்க தர மாட்டோம். பட் ஸ்டில் நாங்க க்ளூ கொடுப்போம். அந்த க்ளூவை வச்சு நீ கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். சரி ஓகே. நிறைய பேர் இன்னும் ஸ்டஃபே எடுக்காம இன்னொரு இருக்காங்க. விஷயம் என்னன்னா இந்த டாஸ்க் நீ கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா அவரோட லைஃப் உனக்கு வரும். அது வந்து சீக்கிரட்டா உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஓகேவா? பாய். இப்போ இறந்து போனதுனால நமக்கு வந்து ஒரு லைஃப் பார்த்தா டோட்டல் 3 லைஃப் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த 3 லைஃப்ல நமக்கு ஒரு லைஃப் வந்து இப்போ மைனஸ் ஆயிடுச்சு. பட் அந்த லைஃப்பில் வந்து நம்ம திருப்பி எடுக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. என்ன டாஸ்க்னா என்கே தமிழ் இருக்காருல அவர் வந்து நம்ம சொன்னால் கில் பண்ணணும். பட் அது வந்து அது எந்த அளவுக்கு ஈஸின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவன் வந்து இருக்கிற அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்ல மாட்டாங்களாம், பக்கத்தில் ஹிண்ட் தான் சொல்லுவாங்களாம். ஸோ இதை வந்து நான் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி சுத்தமாக என்கிட்ட ஐடியா கிடையாது. இது கொஞ்சம் பதட்டமான சுச்சுவேஷன் தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே நிறைய லூப்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அது ஒன்றும் கொஞ்சம் இதாக இருக்குது. என்ன பண்ணணும்னு தெரியல. பொறுத்து தான் கைஸ் பார்க்கணும். இது இல்லாமல் இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது. எனக்கு வந்து இந்த ஹாட்கார் மூட வந்து ஒரு இடத்துக்கு சீரியஸாக என்னத்த சொல்ல தெரியல கைஸ். அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ நம்மகிட்ட வந்து இப்போ எல்லா லுக்கும் எடுத்தாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டு இருக்குது நம்மகிட்ட. ஆக்சுவலாக ஃபுட்டு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் இந்த ஃபுட்டில் எவ்வளோ சர்வை பண்ண முடியுமோ எனக்கு தெரியல. அந்த இடத்துல அந்த இடத்துல போகவே கூடாது. மேபி நம்ம ஒரு சின்னஸாக எனக்கு ஒரு லாவா புல் கிடைச்சா மட்டும் போதும். நான் வந்து ஒரு நெதர் புல் பண்ணி நெதருக்கு போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா நம்மகிட்ட ஒரு ஃபுல் ஆசெட் 9 hours ஃபுட்டு இருக்குது. நம்ம வந்து இப்போ என்ன தேவைன்னா டைமண்ட்ஸ் மட்டும் எடுக்கிறதா வேலை. டைமண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலே போதும். அங்கங்கே சொல்லி அப்படி இப்படி டைமண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் சுத்தமாக மறுபடியும் கேவுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஐயோ இவனுங்க வேற வராங்களே. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரேட்னால ஏதோ பரவாயில்ல, ஏதோ பொழைச்சி போட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மற்றபடிலாம் இருந்தா வில்லேஜா? வில்லேஜ் இது இந்த ஸ்னோ கர்மம். இது வேற ஒரு பெரிய தலைவலியாச்சே. லாவா லாவா, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். எக்ஸாக்ட்லி ப்ரோ. நல்லா பரவாயில்ல. கொஞ்சம் எஸ்எட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பாராட்டி ஆகணும். லிட்ரல் சிட் திங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் விட்டுருந்தா மறுபடியும் நம்ம உயிர் போயிருக்கோம். This is the moment of truth. Okay guys, we are finally into nether, but இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. எனக்கு பிடிக்காத பயம் ஸ்கெலிட்டன் பயம் அண்டு மோசமான இடத்துல இருக்கும். தெரிஞ்ச நெதர்ல இப்போதைக்கு யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம், நெதர போனதை பற்றி நிறைய பேர் சாக்குறாங்க. ஏன்னா இப்போதானே செத்தோன்னே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு மேபி டவுட் கூட வந்திருக்கான். ஏன்னா மிஸ்டேக்கையும் செத்தாரு, அவரும் நெதருக்கு வந்துட்டாரு. ஐ மீன் அவர் எப்படி வந்தாருன்னு தெரியல. மேபி டாஸ்க் சொன்னார். ஸோ அது என்னவா வேணா இருக்கலாம். ஏன் நம்மளை கூட ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம், யாருக்கு தெரியும். அதனால் ஒரு வேளை இருக்குமோ அவங்க கொஞ்சம் யாரையும் நம்ப வேணாம். இன்னைக்கு கிரேஸ் பீரியட் இருக்கனால கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை. பட் நாளையிலேருந்து கொஞ்சம் உஷாராக இருக்கும். இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 சம்திங் ஆகுது. கீழே வந்து தான் செத்துருவோம். போட்டில் செஞ்சால் அடி உள்ளாத நம்பிக்கையில் போகிறேன். இல்லை மானத்தை வாங்கிறாதீங்கப்பா, இல்லை நேராக லாவாலே விழுந்துட போகிறீங்களா. ஓகே ஃபைன். ஆனாப்பா எதுக்கு ஓவர் சொன்னீங்க செஞ்சுக்கலாமா? சர்வர் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருக்கு. அதுக்கு நீ மட்டும் தான் நெதர்ல இருக்க. அண்ணா ஹவ் இஸ் திஸ்? ஓகே யூ கேன் கண்டினியூ யுவர் ப்ரோக்ரஷன். அதுக்கு அடிக்கடி வந்து எட்டி பதிட்டு போனீங்க. ஏய் பாத்துடா, நீ வந்து பச்சையா வந்துட்டு போன தெரிஞ்சா வீடியோலாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. போட்டு விடுறேன். எஸ்டி எனக்கு சீக்ரெட்டா கிஃப்ட் அனுப்புறான் அப்படின்னு. அதிகப்பட்டா போச்சு சாவ போறாங்க. ரைட், திருப்பி அங்கேயே போ. நீ போ. இப்போ வந்து டெக்னிக்கலாக ஒரு திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா நாம நெதரில் இருக்கனால உள்ள அங்களுக்கு லேக் ஆகுதான். ஸோ இது எந்த வகையில் நல்லதுன்னா அங்கே வந்து ப்ராக்ரெஷன் ஓரளவுக்கு ஸ்லோவாகும் நான் நினைக்கிறேன். 10 பேருக்கு லேக் ஆகலாம்னு சொன்னாங்க. பட் நான் நெதரில் இருக்கனால தான் லேக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எட்டி சொன்னான்.
ஸோ ஒரு வகையில் நமக்கு கெட்டது மற்றவங்க இது என்ன சொல்றது, ஒரு ஈவில் வாத்தியார் வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். அண்டு பேஸ்டின் அளவு எனக்கு எங்கே எப்படி லூட் அடிக்கணும்னு தெரியாது. போய் ஸ்பேஸ் பண்ண என்னென்னா வீடியோ பார்த்து தான் வரணும் போல. க்ளீன் ட்ரூட்டுன்னு ஒருத்தர் இருப்பான், ஹார்ட் மோடில் ஒன்றும் மோசமாக இருப்பான். அவனை மட்டும் அப்படியே கடிச்சிட்டோம்னா போகணும். நான் இல்லை ரேடி வந்து பயமுறுத்திட்டாப்புல. இப்போ பேஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் ரேடி வந்து பயமுறுத்திட்டாப்புல. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெதரில் பேஸ் போட்டு தங்கக்கூடாதான், மற்றபடி நம்ம நெதரில் இருந்துக்கலாமா? இப்போ சூப்பராக இருக்குது. ஓகே, என்ன ரெடி எப்படி போகுது ப்ராக்ரஸ்லாம்? நான் முறக்க ப்ராக்ரஸ் பண்ணிட்டேன். தெரியுது பார்த்தாலே. நீ ஏன்ஷன்ட் எப்படிலாம் எடுத்துருக்க போல. சும்மாரியா ஒரு ஏஷன் ஒரு வச்சு என்ன பண்ணுறது? நானும் ஒரு நெதரைட் ஸ்கிராப் வச்சு நோக்குவேன். ப்ராக்ரஸ் பண்ணேன், பட் எனக்கு ஒன்று மட்டும் தெரியலையா ரெடி, இந்த இடத்துல யாரும் அடிக்க மாட்டாங்க. இந்த இடத்துல பேஸ்டின்னு ஒரு மார்க் இருக்கு. கோல்டு வச்சிருக்கியா? இருக்கு. கோல்டு போட்டிருந்தேன்னா அடிக்காத. எனக்கு தெரிஞ்சு நான் கோல்டு போடாமல் அவனுங்க எல்லாரையும் வம்பே அழிச்சு பார்த்துட்டேன். அவனுக்கு யாருமே மேலே தொட மாட்டாங்க, கையை வைக்க மாட்டாங்க. பரவாயில்லையா, அப்போ நல்லதாச்சா? ரெடி அதான் நெதர்பாட்ரஸ் ஏதாவது கண்டுபிடிச்சியா? நெதர்பாட்ரஸ் ஏதாவது? இல்லடா, நான் வந்தேன் இதுதான் பார்த்தேன். இதுதான் போகுது. சரியா ரெடி, பார்ப்போம். பாய் 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 பாய். ஏன்டா அவன் அங்க இருந்து அடிக்கிறது? உள்ள பெரிய கலவரம் நடக்குதுடா. அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க வந்து அப்படியே கிளம்புவோம். ஏன்னா வந்து உங்களுக்கு அடுத்து இன்னொரு பெரிய வேலை இருக்கு. ஜஸ்ட் அவங்க வந்து இப்போ நெதர் போட்டஸ் கண்டுபிடிக்கணும். அவங்க ஒரு ட்ராப் மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது எத்தனை பேர் மாட்டுவாங்கன்னு தெரியல, பட் மாட்டுவாங்க நம்புறேன். இன்னும் கொஞ்சம் லோட் ஆகிட்டு இருக்கு. சரி, லோட் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் வந்து கேம் கண்டினியூ பண்ண போனேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தெரியாமல் வார்டன்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இது நடந்துச்சு. ஓகே, நைஸ், வெரி குட். டிபி பண்ணுங்கடா. செத்துடா லைவ் போடுங்க, டிபி போடுங்க. வேற வேலையில இருக்கவங்க சும்மா இருங்க. ஸ்பெக்டேட்டர்ல இருக்கேன். இசட்டி இது ஸ்பானுக்கு வா. ஸ்பான் என்ன லேண்டிங் கிட்ட நில்லு. அப்படியே இரு. லாஸ்ட் சான்ஸ் வாத்தி. ஆமாண்ணே, 2 சான்ஸ் விட்டுட்டேன். அண்ட் சண்டை ஸ்டார்ட் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஸ்டார்ட்ல பண்ணல ப்ரோ. what the fuck? இருங்க, நான் ரெக்கார்ட் போட்டுருக்கேன், நல்லா போட்டு. ஓகே, ஜிஜி. ட்ரை பண்ண உள்ள வந்துட்டீங்களா கேம்க்குள்ள? ஓகே, எல்லாரும் கூடமா? ஐயோ, என்ன ப்ரோ பண்ண போறோம்? கேக்குதா? ஒன் டே ஓகே. ப்ரோ வாத்து டக்கு செத்துட்டாரு. அவரை ஸ்பான்ல நிப்பாட்டி வை. ஸ்டார்ட் பண்ணி கேம் ஷோ. ஓகே, சோ இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, உங்க 3 பேத்துக்குள்ள சண்டை கிடையாது. சோ நீங்க ரிலாக்ஸ் ஆகலாம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகேவா, உங்களுக்குள்ள சண்டை கிடையாது. சோ இப்போ என்ன டாஸ்க்னா, உங்களுக்கு நாங்க வந்து ஒரு 4 வேவ் ஆஃப் ஜாம்பி இறக்கி விடுவோம். அந்த 4 வேவ் ஆஃப் ஜாம்பி நீங்க கில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நெதரைட் ஸ்வார்டும் ஒரு ஃபெதர் ஃபாலிங் ஃபார் புக்கும் தருவோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. இதுதான் டாஸ்க். நாங்க சேர்ந்து வளர்ற மாதிரிதாவா? இல்ல, தனித்தனியா. ஓகே ப்ரோ, ஒரே நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஒரே நிமிஷம் லைவ் போடுங்க. ஓகே ப்ரோ, நம்ம ஃபர்ஸ்ட் யார் அவைலபிளா இருக்கீங்க? வாத்தி கூப்பிட்டுக்கிறேன். வாத்தி, அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா, அதுக்குள்ள இருக்கு. இரியா. வாத்தி, பயப்படாத, நான் இருக்கேன். அதுதானே பயமா இருக்கு. பாத்துக்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வார்டன்கிட்ட செத்தனால பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு டிபி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம நிறைய வேவ்ஸ் ஆஃப் ஜாம்பிஸ் வந்து இறக்கி விடுவாங்க. ஸோ நம்ம அது எல்லாத்தையும் சர்வே பண்ணால் தான் நம்மளால் இந்த கேம் கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஹார்ட் தான். ஸோ இந்த ஒரு ஹார்ட்டை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஸ்பான் பண்ணி போகிற வேவில் வந்து சர்வே பண்ணணும். அப்படி சர்வே பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கேம் வந்து கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நம்மளுக்கு வந்து நிறைய ரிவார்ட்ஸும் இருக்கும். ஸோ போக போக வந்து நம்ம பார்ப்போம் கைஸ். ஆத்தியாரு, அண்ணன் மானத்தை காப்பாத்துறா. நம்மலாம் பொழைச்சதா சரித்திரமே இல்ல. ஒரு ஓபிஸ் மட்டும் பார்க்க முடியும். அப்படியா?
என்ன சண்டை போடுறான் அவன் சிபி? ஆமாயா வாத்தியாரு நீ மைண்ட் கிராஃப்ட் பிளேயராடா? எங்க தவறுது, நானே தவழ்ந்துட்டு இருக்க சும்மா இருந்தேன். நான் ட்ரை பண்ணி பார்க்கவா? இருங்க, நான் அந்த இதில் போயினேன். ஐயோ அடியா, அவட ஒரு 2 அடியாவது அடியா, வீடியோ ஓடிட்டு இருக்குது. அடியா அடியா, தயவு செஞ்சு அவனுக்கு அடியா. அங்க பாரு 2 பேர்த்து ஒரே ஷாட்ல கில் பண்ணிட்டாரு. போடு. யோ வாத்தி என்னமோ உடஞ்சிருச்சு, ஃபேண்ட் பிடிக்க விட்டாங்க. வாத்தி கலட்டிட்டானுங்கடா, கீழே இருக்கிறத கழட்டிட்டானுங்க எடுத்தோன்னே. ஆண்ட தொட்டோனே கோவம் வந்துருச்சு வாத்திக்கு. சூப்பர்யா சூப்பர். கேட்டிட்டு இருக்கேன், 1 செகண்ட் கேட்டிட்டு இருக்கேன். ஏய் வேற லெவலியே. கடுப்பாயிட்டான். ஏரியா ஐயோ ஓ என்ன ஒண்ணு கூட அடிக்க முடியல என்னால. ஐயோ ஃபர்ஸ்ட் அவன் செத்துருவான். மதனுக்கு சரக்கு என் பக்கம் வந்து பாருங்க. அவர் பட்ட விளையாண்டுட்டு இருப்பாரு. யூ எஸ் காடட் என்ஜாய் என்ஜாய் பண்ணலாம். இல்ல நான் எங்கேயாவது ஒரு தெருமூலையில இறக்கி விடுங்க, நான் அங்கிருந்து பழப்ப பார்த்துக்கிறேன். அண்ணே நான் நினைக்கிறதா நீ நினைக்கிறேன்னு தெரியும். என்ன ரேண்டமா இறக்கி விட்ட? நான் எங்க இறக்கி விட்டுருக்கேன் பாரு. இல்லண்ணே, தமிழ் கிராஃப்ட் வேர்ல்ட்ல இறக்கி விட்ட சடனா. நீ என்ன அடிக்கிற உடனே? போய்க்கியா சேஃபா போய்க்கியா. ப்ரோ என்கிட்ட வாங்க ப்ரோ. ஐயா அடி விழுதே. ஏய் வாத்தியார் பாத்து போய்டா. ஓகேண்ணா பாய்ண்ணே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிபி ப்ரோ வந்து ஒரு ட்ராப் அவுட் டோர்னமெண்ட் நடத்தினாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு 3 கிஃப்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து அந்த 3 கிஃப்ட்ஸ் என்னன்னு எனக்கும் தெரியாது. அது வந்து வின்னருக்கு மட்டும்தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே இந்த ஈவெண்ட் வந்து போச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து எப்படியோ வந்து நம்ம வின்னும் பண்ணிட்டோம். வின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிபி ப்ரோ தனியாக மீட் பண்ணி அவர்கிட்ட என்ன ப்ரைஸ் நமக்கு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லெவலில் வந்துட்டு அந்த செஸ்ல பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர் ஒன்று எடுத்து ஆன்வில்ல போட்டு அந்த கோடு போடணும். அந்த கோடு நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணணும். ஓகேவா? அந்த கோடை ஃபிகர் அவுட் பண்ணீங்கன்னா தான் உங்களால இது பண்ண முடியும். ஓகேயோ நம்ம கிட்ட ஒரு வின்னர் இருக்காரியா? வாத்தி வந்துட்டேன். ஓகே ஓகே, நீ தான் வின்னர். உனக்கு அந்த வேர்ல்டுக்கு வந்துட்டே நாங்க இது வந்து ரொம்ப ஒர்த்தா இதுவா இருக்க போகுது. சரியா? கண்டிப்பா ஒர்த்தா இருக்கு. உள்ள ஒரு கிராஸ் பிளாக் கூட ஒரு வார்டன் பெட்டா கொடுக்குறோம். கங்க்ராட்ஸ்யா. பேசாம வார்டன் எக் கொடுத்துடலாங்க. ப்ரோ வார்டன் எக் இருக்குன்னு நினைக்கிறேன், தெரியல. கொடுத்துட்டு திடீர்னு டக்குன்னு இறக்கி விட்டு தப்பிச்சிடலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம டோர்னமெண்ட் நம்ம ப்ரைஸ் கொடுக்க போறாங்க. இதுக்கு வந்து டெக்னிக்கலா ஒரு ஹார்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களே ஏதோ கிஃப்ட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் சப்போஸ் அந்த ஹார்ட் இருந்து டிமாண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஹார்ட் வாங்க போறது கிடையாது. பட் அந்த ஹார்ட்டுக்கு ஒருத்தாங்க மாதிரி அந்த வெப்பன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மளால ட்ரைன் பண்ணுறது டைமும் இல்லை. நாளைக்கு தான் லாஸ்ட். அதனால இந்த ஹார்ட்டுக்கு பதிலாக கேட்டு பார்ப்போம். என்ன நடக்க போகுது தெரியல, பார்ப்போம். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மெண்டிங் புக் நாங்கள் கொடுப்போம். ஓகேவா? 2 மெண்டிங் புக்கு. ஓகே. இன்னொன்று உனக்கு வந்துட்டு கோல்டன் கேரட் நாங்கள் தருவோம். ஓகேவா? ஒரு ஸ்டாக்கில் 32 வந்து தருவோம், அரை ஸ்டாக்கு. ஓகேவா? அது போக நீங்கள் டோர்னமெண்ட் ஜெயிச்சதுக்காக நீ லாஸ்ட் பண்ண 1 ஹார்ட் உனக்கு கொடுக்குறோம். உனக்கு இப்போ 2 சான்ஸ் இருக்கு. அதான் ஒன்று ஒரு நிமிஷம். எனக்கு இந்த மெண்டிங்ஸ் நான் வேணா ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். எனக்கு அது போல ஒரு செட் ஆஃப் டைமண்ட் ஆர்மர் கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் சரியா இருக்கும். என்ன ஆகணும்? கேரட்ஸ் கூட தேவைப்படாது. பட் இருக்கட்டும். சரி ஓகே. ஃபேர் ட்ரேடுங்கிறனால நான் பண்றேன். ஃபேவரிசம் இல்ல, ஃபேர் ட்ரேட் அப்படிங்கறனால நான் பண்றேன். எங்க கேரக்டங்க? ஏய் வெள்ள ஃபேவரிசம் சொல்லுவியா? வெட்டிடுவோம் பாத்துக்க. இந்தா ஃபேவரிசம் தான் சொல்றேன். ஜாம்பி மேட்டர் போடு. டைமண்ட் செஸ் பிளேட் கொடு. டைமண்ட் செஸ் பிளேட் கொடு. 42 தான் அடிக்குதுடா உனக்கு கொண்டு. கொடு. டைமண்ட் செஸ் பிளேட் கொடு. டைம் அதிகம் பைசட்டி ஆரம்பிச்சு. ஸோ இந்த கொஞ்ச நாளைக்கு இன்னைக்கு மட்டும் சர்வை பண்ணிட்டோம்னா போகிற வரைக்கும் நாளைக்கு இல்லை, ஆக்சுவலாக இன்னைக்கு அவங்க நம்ம ஃபைட் பண்ண எழுதிருக்கோம். அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து நம்மளுக்கு ஒன்று தான் லாவா பக்கெட். இந்த லாவா பக்கெட் மட்டும் எடுத்துட்டோம்னா போதும். கேரளா திங்ஸ் நம்ம போட்டு எடுத்துக்கோம். நம்மக்கிட்ட இந்த பாட்டில் இருக்குது. இது எதாவது பண்ணும்போது வேடோ 1.5 ரைடு போனோம்னா நம்ம டோட்டமாக ஃபுல்லைங்க கிடைக்கும். இப்போதைக்கு யூஸ் பண்ணிப்போம். எல்லாமே ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ. ஓ ஷிட், நமக்கு ஒன்றும் பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு. சரி ஓகே ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ. இப்போ நம்ம ஃபைட் ஆரம்பிக்கும் போது
லேக் ஆகுது, நிறைய லேக் ஆகுது. யூஸ் நம்ம இதுக்குள்ள முடியாது, இதுக்குள்ள ஓட்டர் தான் நமக்கு முடியும். ஓ நோ, ஓ நோ. தெரிஞ்சு ரொம்ப ஒரு பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைர் அவங்க செட்டதாக தெரியல, பட் மேபி அவர் செட் இருந்தாலும் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக இருக்கும். இப்போதைக்கு நமக்கு ஓடலாம் இல்லை, வழி கிடையாது. பட் நல்ல மேட்ச், பட்டு ஆர்மர் ஃபுல்லாக காலி. நம்ம ஆர்மர் வாங்கினா நல்லா செத்துருப்போம். அது நல்ல ட்ரேடாக தான் நான் பார்க்குறேன். ஆஹா, பேசக்கிட்ட வந்துட்டு இருக்காரு. சொல்லு ப்ரோ, கைவுல ப்ரோ. சொல்லுங்க. என்ன ப்ரோ? ஐயா என்கிட்ட ஃபுட்டு கூட இல்ல, என்கிட்ட பிவிபி பண்ணாமன்னு இல்ல இல்ல சோறு போட்டு அடிக்க போறீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ வீரம் படம் பாத்துட்டு வந்துட்டீங்களா? ஐயா இல்லைங்க, பயங்கரமான ஆளா இருக்கே ப்ரோ. சூப்பர். ஐயா ஐயா ஒரு நிமிஷம் அடிக்க மாட்டேயா? நம்பியா ஆன் பண்ணிட்டாங்களா? அந்த ஆனதாயா இருக்கு. ஐயா ஒரு நிமிஷம் அடிக்க மாட்டேன்னு வார்த்தை சொல்லியிருக்கேன். அடிக்க மாட்டேன். கையில நெதரைட்லாம் வச்சிருக்கேன் ப்ரோ, கையில நெதரைட்லாம் வச்சிருக்கேன், அதை வச்சுல அடிக்கலாமா? போதுமையா போதுமையா போதும். எப்படியா வந்தீங்க? வேற அப்படியே பிபி ப்ரோ ஏதா இருக்கும். என்ன ப்ரோ பிவிபி பண்ணுவோம் நம்ம 2 பேரும்? ஆமா ஆமா. நான் வந்து ஒரு நேர்மையா ஆடுறேன். நான் வந்து டைமண்ட்ஸ் வாலி அடிக்கிறேன். ஓகே இல்ல ஃபேர் அண்ட் ஸ்கொயரா 2 பேரும் அயன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அயன்ல ஆடலாம். என்ன சொல்றீங்க? என்கிட்ட அயன் இல்ல. நான் தரேன். நான் சண்டைக்கு போறேன்னு வாங்க. அது இல்ல வாங்க. என்ன ப்ரோ? எதுக்கியா சண்டைக்கு வரீங்க? என்ன ப்ரோ ஓடன என்ன ப்ரோ அர்த்தம்? நான் ஓடனா வந்து அடிப்பேன். சரி ஓகே, அப்புறம் உங்க இஷ்டம். ப்ரோ ஓன்லினால இந்த அடிக்க தானே செய்ய போறேன். சொல்லிட்டு அடிக்கிறாங்க, என்ன சொல்லாம அடிச்சாங்க. ஐயா என்கிட்ட சண்டை போடுறது எதுவுமே பிவிபியே எனக்கு தெரியாது. என்கிட்ட வந்து சண்டை போடணும்னு ஓடி வரீங்க பாத்தீங்களா நீங்க? ப்ரோ கேம் மேல போயிடலாம் ப்ரோ, மேல போயிடலாம். அப்புறம் ட்ரைடென்ட் போட்டு உள்ள அடிக்கிறான். என்ன அடிப்பான்னு பார்த்தா போட்டு அடிக்கிறான். நான் பாருங்க, எத்தனை லைஃப் இருக்கு உங்களுக்கு? எனக்கு லாஸ்ட் லைஃப் சொல்ல போனேன். ஆக்சுவலா நான் 2 டைம் செத்துட்டேன். ஒரு டைம் வார்டன் கிட்ட செத்துட்டேன். வாங்க நம்மளுக்கு ஃபேக்ட் சர்வீஸ் இருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லிக்கிட்டேன், வேற ஏதாவது வேணுமா? ஃபுட்டு ஏதாவது வேணுமா கூட கேளுங்க. என்கிட்ட ஃபுட்டு அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ, அந்த அளவுக்குலாம் நானும் மட்டும் வாங்க செத்து போயிருவேன். வாங்க பாப்போம், வாங்க. ஓகே இருங்க, ஒரு அங்க இருங்க. ஏதாவது வேணுமா ப்ரோ? இல்ல ப்ரோ, இல்ல வாங்க. 3 2 1 ஸ்டார்ட்.
எனக்கு லேக்லயே ஒரு சண்டையா இருக்கு. ரீஜெனரேட் சொல்லுங்க சொல்லுங்க. ப்ரோ இல்ல நீங்க அன்டிஃபைன்ல வைங்க. இல்ல டக்குன்னு ரீஜன் ஆகுது. ஆமா ஒரு நிமிஷம் அடிங்கண்ணே, என்ன அடிங்க. ஆமா ஒரு நிமிஷம் ப்ரோ. சிவி ரீஜன் ஃபாஸ்டா இருக்குண்ணே. ஐயோ அது என்னன்னு தெரியல, அந்த எஸ்எடி எதுவும் பண்ண மாட்டேங்கிறாயா. சரி என்ன பண்றது? சரி ப்ரோ எல்லாரும் டைப்ல கம்ப்ளைண்ட் பண்றீங்க பட் இல்ல நீங்க ஆர்மர் கட்டுங்களே சிபி ப்ரோ. ஒரு நிமிஷம் ஆர்மர் கல்னா உங்களுக்கு டேமேஜ் விழுகுது, ஆனா ஆர்மர் இருக்கும்போது ரீஜன் ஃபாஸ்ட் ஆகுது அதானே? இல்ல அதான் தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க லைக் நீங்க கழட்டி பாத்தீங்கன்னா உங்களை நாங்க அடிச்சு போகல. என்னவே அடிக்கிறீங்களா? அடிங்க ப்ரோ, அடிங்க. இவத்துக்கு மாறு வேஷமா அத கழட்டுங்க ப்ரோ, அத கழட்டுங்க. சரி அடிங்க. ஐயோ என்னையா இவ்வளவு வேகமா ஏறுது? ரீஜன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கியா, இது எப்படியா கம்மி பண்றது? தெரியலண்ணா, எனக்கு தெரியலண்ணா. ஐயோ பிவிபி ரொம்ப ஒஸ்டா இருக்கியா சத்தியமாயா. பிவிபி நெட்ல பிவிபி எப்படி இருந்தா என்ன பண்றது? ரொம்ப கஷ்டம். டைட்டில் பிளேயர் கொடுத்து போயிட்டேன் தற்கூரி. சரி நான் என்னன்னு பார்த்து சொல்றேன் ப்ரோ, இருங்க எஸ்எடி கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுறேன். ஓகே ப்ரோ. ஆனா அப்ப இன்னொரு டவுட். சொல்லுங்க ப்ரோ. இப்போ நாங்க இந்த பிவிபில வந்து ஆக்சுவலா 2 பேரும் ஆடிட்டு இருந்தோம். பட் இப்போ இந்த ரீஜன் இஷ்யூ இருந்தனால இப்போ 2 பேரும் வேற இடத்துக்கு போயிடுவோம் இல்லையா? ஆமா. பட் இந்த பிவிபி வந்து நாங்க முழுசா முடிக்கல. ஸோ எனக்கு வந்து பிவிபி வந்து முழுசா முடிக்கணும். எனக்கு வந்து மறுபடியும் பிவிபி அந்த ப்ராப்ளம் இஷ்யூஸ் ஆனது நானும் கைட்லயும் ஒன்று மிக்ஸ் பண்ணேன். சரி ஓகே அது பாத்துக்கலாம். யோ எஸ்எடி பிவிபி ரொம்ப ஒஸ்டா இருக்கியா? யோ அது ரீஜன் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுதியா? ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுதியா? ஓ வாத்தி இன்னொரு ஈவென்ட் இருக்கு, அதை முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த இஷ்யூ இல்லாத மாதிரி பாத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஏன்னா அந்த ஈவெண்ட் முடிச்சோம்னா இன்னொருத்தவங்களுக்கு யாருக்காவது நான் நல்ல ஐட்டம் கொடுக்கலாம். தென் நான் பாக்குறேன் இது என்னன்னு பார்த்துட்டு மோஸ்ட்லி அடுத்த வீக் வந்து முடியுது இல்லை டோர்னமெண்ட்டு. அதனால மோஸ்ட்லி நீங்க எல்லாருமே அடிச்சுக்கிட்டு சாகிற மாதிரி தான் இருக்கும், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரு என்ன ஏது எல்லாமே. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு பிளேயர் இருந்தாலும் ஒர்த்துன்னு தோணுச்சு, அதனால இது புக்கட்டும். இருந்தாலும் அந்த ஈவெண்ட் முடிச்சுட்டு ஒரு 1 hour சர்வர் ஆன்லைன்ல இருக்கும்போது பிவிபி ஆன்ல இருக்கும், அடிச்சுக்கிட்டு நீங்க டெட் ஆகுறது டெட் ஆயிக்கோங்க. ஓகேவா? சரி ஓகே. ஸோ கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபி ப்ரோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போட் ரேஸ் ஈவெண்ட்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரைஸ் பூல் இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஸோ நான் எப்படியோ வந்து செகண்ட் ப்ரைஸ் தான் அடித்தேன். ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா ப்ரோ அடித்தார். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா ப்ரோ சேனலில் அப்லோட் ஆகும், அது மற்றவங்க சேனல்லையும் அப்லோட் ஆகும். ஸோ அவங்க வீடியோ போய் செக் அவுட் பண்ணி பாருங்க கைஸ். 1 hour later. செகண்ட்ல வர யார் வருது? செகண்ட் வாத்தின்னு நினைக்கிறேன். நானு போயிட்டான்னு நினைக்கிறேன். வாத்தி எங்க இருக்காரு? ஸ்டார்டிங் பாருங்க, ஸ்டார்டிங் இருக்கு. வாத்தி பாத்துட்டேன், ராடிக்கல் வந்துட்டாரு. வாத்தி எங்க? நான் ஃப்ரண்ட்ல போயிட்டானான்னு பாருங்க. ஆமா வாத்தி செகண்ட், நான் தான் தேர்ட். ஓகே. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் அடிச்சிருக்கோம். பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் லீடிங் எடுத்துருந்தோம்னா நம்ம ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸே எடுத்துருக்கலாம். பட் சொல்லக்கூடாது, செமையாக ஆடினார் அவர் எந்த இடத்துலையுமே தூரத்தில் கூட அவரை மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. கரெக்டாக அந்த கர்வ்ல எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு. பரவாயில்ல, நம்ம செகண்ட் ப்ரைஸ் எடுத்துருக்கோம். இதில் போன மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸு, இது செகண்டு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிவிபி உள்ளே போயிட்டு நிறைய வேலை இருக்குது கைஸ். இந்த இடத்துல கொஞ்சம் 1 hour தானே இருக்கும், குடிச்சிடலாமா? அதை குடிச்சிட்டு பேடோ 1 5 ஆட்டே அப்பா. ஒரு வில்லேஜ் இருந்தால் கூட ஸ்டார்ட் ஆகணும், ஒரு வில்லேஜ் கூட இல்லை. கிளம்ப ஃபஸ்ட்டு நெதர் போட்டல். எஸ் we are doing it finally. yes shit guys, போடுற மாஸ் காட்டுற இன்னைக்கு போயிட்டு ஃபஸ்ட் டைமண்ட்ஸ் கிரைண்ட் பண்ணுறோம். நம்ம டைமண்ட் கிரைண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஹீல் பண்ணணும். yes it's finally happened.
தற்கொலைத்தனமா எங்கெல்லாம் போய் சாப்பிடக்கூடாது அங்கெல்லாம் போய் செத்துக்கிட்டு இருக்குன்னு தனியாக ஒரு ரைட்டை சமாளிக்கிறது வந்தாரு. ஹார்ட் கோர் மாடல் ரொம்ப மோசமாக இருக்குது. 3 அடி தான் அடித்தான், லிட்டரெல்லாம் 3 அடி தான். அதுவும் ஷீல்டை வேறு உடைக்கிறான். அது பார்த்தா நல்ல வேலை பெருசாக அது அடி வாங்கலை. கிடச்ச வரைக்கும் ஒரு ப்ரீசிங் கிராஸ் போன் கிடச்சிச்சு. நான் நைட்டு வேறு ஆகிட்டு வருது, நல்லது தான். ஐயோ இந்த இடத்துல நல்லது கிடையாது. ஐயோ இவங்க ஸ்கெல்டன்ஸ் வருவானுங்களே, வெரி பேட். அவன் இப்போ எங்கே இருக்குன்னு கூட தெரில. ப்ரோ இப்போ ட்ரெஷரண்ட் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஓகே கரெக்டா பின்னாடி இருக்கல நம்ம ஸ்பான். ஓகே அந்த ஏரியாக்கு கீழே நான் ஃபுல்லா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ஓடுங்க. அவன் சொன்ன உடனே ஓடிடாதீங்க, ஓகேவா? அந்த ஏரியாக்கு அங்க ஏரியாக்கு கீழே ஒரு கோஆர்டினேட் வந்து கொடுத்துருப்போம், ஓகேவா? நீங்க எல்லாரும் கோஆர்டினேட்டுக்கு தான் போகணும். ஸோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் க்ளூ, ஓகேவா? ஓகே. அந்த ஏரியாவுக்கு போனதுக்கு அப்புறமா ஏபின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அந்த 2 ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சூஸ் தான். நீங்கள் ஏ சூஸ் பண்ணீங்கன்னா ஒரு க்ளூக்கு போவீங்க, பி சூஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு க்ளூக்கு போவீங்க. ஓகே. 2 க்ளூக்கு போவீங்க ப்ரோ. அது உங்களோட சூஸ் தான். ஒன்று தப்பாக இருக்கலாம், இல்லை ரைட்டாக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே கரெக்டாக இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் உங்களோட அது என்ன இன்டிங்ஸ் அது என்ன சொல்லுவாங்க? இன்ஸ்டிங்க்ட் வச்சு. சரி ஓகே, இன்ஸ்டிங்க்ட் வச்சு விடியா நமக்கு அது வேணாம்னு அதை வச்சு நீங்க வந்து ஏஆ பியா அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். ஏல வந்துட்டு எஸ்டி நிப்பாரு, பில வந்து நாம்பி நிப்பாரு, ஓகேவா? நீங்க அவங்க கிட்ட உங்களோட க்ளூ வந்து வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே அவங்க கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா அந்த ஏரியால உங்களுக்கு இன்னொரு க்ளூ இருக்கும், ஓகேவா? அந்த இடத்துல இருந்து அந்த க்ளூ எடுக்கணும். அந்த க்ளூல வந்துட்டு இன்னொரு கோஆர்டினேட் கொடுத்துருப்போம். அந்த கோஆர்டினேட்டுக்கு போனீங்கன்னா ஆனா போற இடம் எல்லாமே டேஞ்சரா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃபா விளையாடுங்க. நீங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு கோஆர்டினேட்டை ஃபாலோ பண்ணி போவீங்க. இப்படிதான் வந்து இப்படிதான் வரணும். நம்ம பின்னாடி ஸ்பான் இருக்குல்ல, அந்த ஏரியாக்கு நேர் கீழே இருக்கும். ஒரு சைன் போர்டுல போட்டு வச்சிருப்போம், நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஒரு எஃப்ட் எடுத்து அந்த இடத்தோட மூவ் ஆனீங்க, இன்னும் முடிச்சியா? யாரோ கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலா யாரு கிளம்புனது? நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஒண்ணு வந்து ஹிஸ்டரி கேமர் போறாரு, என்கே போட்ல கிளம்பிட்டாரு, வாத்தியார் போட்ல கிளம்பிட்டாரு, ஏஆரும் கிளம்பிட்டாரு. வேற யாரும் கிளம்பிருக்கீங்க? ஓகே, பிரியோ தான் முன்னாடி போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ அந்த இடத்துல யாராவது ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியா? எஸ்டி ராம்பி. ஓகே, பிரியோ என்டர் பால் யூஸ் பண்ணி வேகமா போறாரு. பட் ஆனா இது எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுது இல்ல. பாத்தி என்டர் பால் இல்லையா? என்ன நான் பூரா பாத்துல யாருமே காணோம். எல்லாம் கரெக்டா போங்க, யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். ஸோ மத்தவங்களாங்க ஓகே. வாத்தியார காணோம். வாத்தியார் பிரியோ பின்னாடி தான் ஃபாலோ பண்றீங்களா? இல்ல தெரியல தெரியல. லெட்ஸ் see யார் ஃபர்ஸ்ட் போறாங்க அப்படின்னு.
செகண்ட் யார் வராங்க? இங்க வராரு. வாத்தியாரு. வாத்தியாரு. ஐயோ கிடைச்சனால பாத்தி வந்துட்டாரு. ஓ வாத்தி போணுமா? நீங்க சூஸ் பண்ண ஆளுங்க தப்பு. அப்பாடா நான் ஏன் சூஸ் பண்ண சந்தோஷம். சூப்பர்யா சூப்பர்யா. வாத்தி ஒருத்தர் தான் கரெக்டான ஏரியாக்கு வந்திருக்காரு, வேற யாருமே வரல. ஆக்சுவலி நான் வந்துட்டேன். அப்பா வாங்க போலாம். சரி பனியில போய் உள்ள மாட்டீங்க. வாத்தியாரைய காணோம். வாத்தி மூட முடியா போச்சு. கோணல் இருக்கீங்களா? ஓகே வாத்தியாருக்கு தேர்ட் சான்ஸ் முடிஞ்சிருச்சு. இஸ் டிஸ்குவாலிஃபைட் गाइस. ஆமா வாத்தி டிஸ்குவாலிஃபைட். ஏன் டிஸ்குவாலிஃபைட்? 3 ஹார்ட் முடிஞ்சிச்சு bro. ஓபே வாத்தி உனக்கு ஓபி போட்டேன், எனக்கு அப்படியே அட்மினா மாறிக்கியா கொஞ்ச நேரத்துக்கு. வாத்தி நான் மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். அதான் சூப்பர். ஆனா யோ எங்க தெளிப்பட்டாங்க இந்த பாக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்மினா மாதிரி மற்றவங்க விளையாடுறத வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரியோ ப்ரோவும் வின் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க ஒரு ஸ்பீச் தான் பார்க்க போறீங்க. தேங்க்ஸ் டு யாரு ஏஆர்ஆர் அப்புறம் ராடிக்கல் வேற யாரெல்லாம் அங்கே கடைசியில் வந்தீங்களோ நிறைய அவங்க இல்லைன்னா நான் எடுத்துக்க மாட்டேன், சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். மிஸ்ட்ரி அப்புறம் மிஸ்ட்ரி அவங்களாம் இல்லைன்னா எல்லாரும் வேற லெவல் கேம் பிளே, வேற லெவல் கேம் பிளே. நைஸ் கங்க்ராட்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. எவ்வளவு நல்லா பண்ணோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எவ்வளவு நல்லா இந்த டோர்னமெண்ட் நாங்க பண்ணோம் அப்படிங்கிறது இல்ல ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இல்ல மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் வந்து ஜஸ்ட் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பாக்குற ஆள் மாதிரி தான் இருந்தேன். So I literally enjoyed every moment. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த தமிழ் டவுன்ல இருந்த பசங்களுக்கு தான். எங்களுக்கா? ஆமா 4 பேர் கிட்டத்தட்ட யூடியூப்ல கன்சிஸ்டன்டா வீடியோ போட்டு யூடியூப்ல தமிழ்ல
எனக்கு தெரிஞ்ச எங்களை இல்லாம பண்றதுல நீங்களும் ஒரு ஆளு தமிழ் டவுன் அப்படிங்கிற பசங்க. நன்றிகள். உங்களோட வீடியோ எல்லாம் விட்டுட்டு இந்த டோர்னமெண்ட்டுக்காக வந்து நைட் ஃபுல்லா டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மனுஷனை காப்பாத்துங்கயா ப்ளீஸ்யா. ஐயோ இப்பதான் ஷேடர் போட்டுட்டு இருக்கானே, இருங்க போட்டு வரோம், அதுக்குள்ள உயிரோடு இருப்பாரா. ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொத்த ஈவெண்ட்டையுமே வந்து ஸ்பெஷல் ஆக்கியிருக்கீங்க. ஸோ அதுக்கு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டவுன் இல்லாதவங்க பிரியோ, அப்புறமா கோனல்ஸ், ஏஆர்ஆர், அதுக்கப்புறமா வந்து இவரு நரேனு. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய தேங்க்ஸ். தமிழ் டவுன் பசங்க 4 பேர் இருக்கோம், நம்ம போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்திருப்பாங்க. பட் பிரியோ, கோனல் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோலோவா பண்றாங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல யாரையும் தெரியாது. கரெக்டா? மேப் சைடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் வந்திருக்கும். பட் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இன்னும் நாங்க ஏதாவது டோர்னமெண்ட் நடத்தினாலோ இல்ல நீங்க யாராவது நடத்துறீங்க அப்படின்னாலும் ஸோ மறக்காம எங்களை கூப்பிடுங்க. பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் நாங்க வந்து எங்களோட கான்ட்ரிபியூஷனோ இல்லைன்னா அந்த இடத்துல வந்து கெஸ்டாவோ ஏதோ ஒரு வகையில வந்து அந்த இடத்துல நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி டோர்னமெண்ட் இருக்கும், நான் கால் பண்றேன். ஸோ இதே மாதிரி சிமிலரா இதே மாதிரி இருக்காது. மேபி வந்து 1 டே டோர்னமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நடத்தலாம். ஓகேவா? அட் டைம்ல எல்லாருமே லைவ் போட்டு அந்த லைவ்ல வந்து அந்த டோர்னமெண்ட் நடத்துற மாதிரி நம்ம பண்ணலாம். ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே விளையாடி போட் ரேஸ்ல மாசா ஓட்டி ஜெயிச்சு கடைசியில பிவிபியும் மாஸ் காட்டினீங்க. கடைசியா என்டர் டிராகனோட எக் எடுத்துட்டீங்க. ஓகே, ஸோ நீங்க தான் இந்த டோர்னமெண்டோட ஆக்சுவல் வின்னர். இன்னொரு விஷயம், நாங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உங்க எல்லாத்தோட சேனலையுமே நாங்க ப்ரொமோட் பண்ணிடுவோம். ஓகேவா? அட்லீஸ்ட் வந்து உங்க நேம் என்ன அப்படிங்கறது எல்லாமே வந்துடும். அதே மாதிரி நீங்க இந்த வேர்ல்டுல கதர்ன விஷயங்களும் அதுக்குள்ள சின்ன சின்னதா நான் இன்க்ளூட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, அந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 100 டேஸ்க்கு வந்து கன்ஃபார்ம் நான் வந்து பிரியோவை என் கூட 100 டேஸ்க்கு நான் இன்வைட் பண்ணி கூட்டு போவேன். அதாவது நான் என்னோட சேனல்ல 100 டேஸ் நான் பண்ணுவேன்ல வீடியோ, அதுக்கு வந்து பிரியோ ப்ரோ நான் உங்களை கூட்டு போவேன். இன்னொன்னு ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்த தமிழ் டவுன்ல இருந்து மிஸ்ட்ரியை நான் கூட்டு போவேன். மிஸ்ட்ரி காயை வந்து என்னோட 100 டேஸ்க்கு நான் கூட்டு போவேன். எங்க சைடு ப்ரோ நான் சொல்லிடுறேன். சரி ஒரு நிமிஷம். இன்னொன்னு ஏஆர்ஆர் தமிழ். ஏன்னா லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் வந்து பிரியோவா இருந்தாலும் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்து செகண்டா அவர் தான் இருக்காரு. ஏஆர்ஆர் தான் இருந்தாரு. அவர் எந்த அளவுக்கு டைம் விளையாடி இருக்காரு, எவ்வளவு இது பண்ணாரு, அதெல்லாம் எனக்கு கவலை இல்ல. லாஸ்ட்ல அந்த செக்மெண்ட் வார்டன் கிட்ட அவர் பண்ணது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சோ அந்த ரிஸ்க்னால அவரையுமே என்னோட 100 டேஸ் நான் உங்க 3 பேருமே தனியா ரீச் அவுட் பண்ணுவேன் ப்ரோ. ஏஆர்ஆரையும் தனியா ரீச் அவுட் பண்ணுவேன், பிரியோவையும் தனியா ரீச் அவுட் பண்ணுவேன், மிஸ்ட்ரியும் தனியா ரீச் அவுட் பண்ணுவேன். உங்க 3 பேருமே தனித்தனியா என்னோட 100 டேஸ் வீடியோக்கு நான் கூட்டு போவேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே நைஸ். இந்த விஷயம் நம்ம பண்ணிடுவோம். தேர்ட் எக்ஸ்பிளைனிங் சொல்லுங்க. இது வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணதுதான். நாங்க இதை பத்தி நிறைய தடவை பேசிட்டு இது முடிவு எடுத்திருக்கோம். ஸோ ஃப்ரம் த சைட் ஆஃப் அவர் கம்யூனிட்டி, எங்களோட டீம்ல இருந்து நாங்க இப்போ பிளான் பண்ணபடி ஒன் ஆஃப் ஆனரபிள் மெம்பரா எங்களை மாதிரியே ஒருத்தரா எங்க கூட சேர்க்கறது வந்து பிரிய ப்ரோ வந்து இந்த இடத்துல நாங்க ஆனர் பண்றோம். ஸோ அவர் வந்து தமிழ் கிராஃப்ட் பேர் வரும்போது இனிமே தமிழ் கிராஃப்டோ இல்லை நாங்க சம்பந்தமா வர வீடியோல கூட அவர் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரியோ இந்த இடத்துல வந்து இதுவும் வந்து நான் சொல்லிடுறேன், அது ஓகே. பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வாண்டடா நீங்க வந்து எங்க கூட இருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நாங்க அந்த இன்விடேஷன் கொடுக்குறோம்னு சொல்றோம். அவ்வளவுதான். எங்க சைடுல இருந்து அந்த இன்விடேஷன் கொடுக்குறோம். எங்க டீம்ல வந்து ஒரு ஆளா உங்களுக்கு மேனேஜ் பண்றது உங்களோட விருப்பம். சோ அது வந்து நான் வீடியோல அவங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த அளவுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க அப்படின்னு. ஓகே, சரி ஓகே. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். தேங்க் யூ ப்ரோ. வாத்தியார் பயந்துட்டானே. சரி, சுப்ரீமேக்ஸ் அப்புறம் கைப்பூ எல்லாரும் பத்திரமா நல்லபடியா போயிட்டு வாங்க. பை. ஐயா